இன்னைக்கு வீடியோ எல்லாமே ரிவ்யூ வீடியோவா இருக்கும். என்னென்ன ரிவ்யூ பண்ணான்ட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போறது பிரியாணி ரிவ்யூ தான். என்னது பிரியாணிக்கு ரிவ்யூவா அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பலாப்பழம் பிரியாணி பண்ணலாம். பழம் கிடையாது, காய் தான். பிஞ்சு காய் யூஸ் பண்ணி பிரியாணி செய்யணும். ஸோ இது யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்குது. தமிழ்ல போதான்னு தெரியல, ஆனா தெலுங்குல ஃபுல் ட்ரெண்டியா இருக்கு. எங்க பார்த்தாலும் பலாப்பழத்தை பிரியாணி செஞ்சிடுறாங்க, இல்லைன்னு சப்ஜி செஞ்சிடுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பிரியாணி எப்படி செய்யறது, டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோல பார்த்திடலாம். நானும் எப்பவுமே ட்ரை பண்ணது கிடையாது, எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. இது நார்த் இந்தியன் டிஷ்ஷா. ஸோ நம்மளுக்கும் பலாப்பழம் கிடைக்குது இல்லையா, நம்மளும் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டோம்னா அது மேல இருக்கிற ஆசையில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த காய் கட் பண்றதே பெரிய விஷயம் இல்லையா. ஸோ இந்த காய் கட் பண்றப்போ கொஞ்சம் உஷாரா கட் பண்ணிக்கணும். கத்திக்கு எண்ணெய் தடவிக்கணும், கைக்கு எண்ணெய் தடவிக்கணும். அதே விதமா இந்த மாதிரி கட் பண்ண பிறகு அதுல இருந்து வர பால் எல்லாமே அப்படியே கை வச்சோன்னா கைக்கு ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்துட்டோம்னா எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் ஆகும். அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு கட் போட்டி கட் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க பெண்களால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கேவலமா பார்ப்பாங்க. ஆனா பெண்களால எல்லாமே முடியும். ஆனா நீங்க தான் விடுறது இல்லை. எந்த வேலை செய்யறதுக்கும் உன்னால முடியாது, நீ இரு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க, உங்களை விட அந்த வேலை நல்லாவே செய்வாங்க. சான்ஸ் கொடுத்தா மட்டும் தானே தெரியும் அந்த வேலை அவங்களுக்கு செய்ய தெரியுதா இல்லையான்ட்டு. சான்ஸே கொடுக்காம பெண்களால எதுவுமே முடியாது, நீ இரு உன்னால முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எதுவா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அவங்களால முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சுக்கோங்க. இப்போ பலாப்பழம் கட் பண்ணதுக்காக இவ்வளவு ஸ்டோரி சொல்லலாம். ஆனா நிறைய பேர் பெண்களை அப்படிதான் எடை போடுறாங்க, அதனால சொல்றேன். இப்போ பலாப்பழத்தை இந்த மாதிரி சென்டர்ல ஒரு கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியா வந்துடும். சென்டர் பீஸ் யூஸ் ஆகாது, அது ரொம்ப இதுவா இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பலாப்பழத்துல வர சீட்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த காய் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாமே கிளீன் பண்ண பிறகு இது நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற காயும் சேர்த்துக்கிட்டு இது நல்லா முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் மேல வச்சு வேக வச்சுக்கணும். வேக வைக்கிறதுனால அந்த பிசு பிசு தன்மை கொஞ்சம் அவாய்ட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இது வேக வச்சுக்கணும். அது வேகிறதுக்குள்ளவே பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு என்னென்ன தேவைப்படும், ஆனியன்ஸ், டொமேட்டோ, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இது மட்டும் தான் கட் பண்ற வேலையா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீக்லிக்கு தேவையான அளவுக்கு நான் ஒன்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி இருக்கும், இல்லாதவங்க அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டு பிறகு நான் தம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காயில தம் பிரியாணி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இன்னொரு சைடு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, கொஞ்சமா எண்ணெய், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு புதினா இலை இல்லாதனால நான் கொத்தமல்லி இலை மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சுக்கிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் செய்யறதுக்குள்ளவே காய் நல்லா வெந்துச்சு. அது இறக்கி வச்சுட்டு அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஸ்ட்ரைன் பண்ணி பக்கத்துல வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் மேல இன்னொரு கடாய் வச்சுக்கிட்டு அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கீ சேர்த்துக்கிட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது நான் ப்ரௌன் ஆனியன்ஸ்க்காக தேவைப்படுது, அதுக்காக வெங்காயம் ஜாஸ்தியாவே யூஸ் பண்றேன். ஃப்ரை பண்றப்போ ஒரே வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகிறதுக்குள்ளவே இங்க பலாப்பழ காய் இருக்கு இல்லையா, இது நல்லா வெந்துச்சு இல்லையா, இதுல தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும், தனியாத்தூளும், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, தயிரும் சேர்த்து கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வைக்கிறேன். அந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க ரைஸ்க்காக வச்சிருந்த தண்ணியும் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல ஊற வச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிட்டா ரைஸ் நம்மளுக்கு 50% குக் ஆனா போதுமா இருக்கும். 50 to 60% குக் ஆனா போதுமா இருக்கும். அது பார்த்துக்கிட்டே அந்த தண்ணி எல்லாம் உடைச்சி எடுத்துக்கணும்.
இருக்கணும். இப்போ வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சோண்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும் மேலே தூவுறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ, கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்து டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற காய் வந்து இதில் சேர்த்துக்கிட்டு இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் சிம்லவே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இங்கே நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாத்தூளும் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் நான் எல்லாத்துலும் உப்பு சேர்த்ததுனால இதில் சேர்க்கல. மிளகாத்தூளும் அதுவே போதுமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் மிளகாத்தூளும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. ரைஸ் வந்து இந்த மாதிரி குக்காக இருக்கணும். பிடிச்சா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதே விதமாக ஒரு 60% குக்காக இருந்தால் போதுமா இருக்கும். இப்போ வந்து ரைஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆற வச்சுக்கணும். செப்பரேட்டாக பிளேட்டில் போட்டு ஆற வைக்கணும் அப்படின்னு கிடையாது. அப்படியே வச்சாலே சரியா இருக்கும். இப்போ வந்து காயில வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பாதி காய் எடுத்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் தம் பிரியாணி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2 லேயர் போட்டால் நல்லா இருக்கும். அதுக்காக பாதி காய் வந்து எடுத்து இன்னொரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கினா பாதி காய் அப்படியே கீழே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸும் பாதி கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸோ கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை. நான் கலராக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கினா தண்ணியில் ஊற வச்சு. உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னாலும் அதுவும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இன்னொரு லேயருக்கு காய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கிட்டு சேம் ப்ராசஸ் தான். ஃப்ரைட் ஆனியன்ஸும் சேர்த்துக்கிட்டு புதினா கொத்தமல்லி தூவிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி வந்து ரைஸ் உடைச்ச தண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா அந்த தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் ஊற்றுறேன். எதுக்குன்னா பலாப்பழத்தில் தண்ணி எதுவும் விடாது. ஸோ ரைஸ் எப்படி குக் ஆகும், ஆவி பிடிச்சாவே குக் ஆகாது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோன்னா நல்லா குக் ஆகும். அதுக்காக அந்த தண்ணி ஊற்றினேன். இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சோண்டு கீ சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சிக்கணும். அவ்வளோதான். மூடி போட்டு நல்லா தம்மு வெளியில வராத மாதிரி மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு 8 நிமிஷம் டு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்லவே வச்சு குக் பண்ணோம்னா பிரியாணி ரெடி ஆயிடும். 8 நிமிஷம் மட்டும் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே மூடி திறக்காம மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம்னா பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்ட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு என்னவோ சூப்பரா இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கூட நான் ஜென்யூனா சொல்வேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ரைஸ் வைஸ் சூப்பரா இருக்கு. கொஞ்சோண்டு உப்பு கம்மியா இருக்கு. மிளகாத்தூள் இன்னும் போட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. காய் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு தான் பழக்கம் இல்லையா, இது வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கல. ஆனா வீடியோல சொல்றவங்க எல்லாருமே சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும், சேம் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு காய் பிடிக்கல. ஆனா ரைஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒரு முறை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து மீஷோல வந்து சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ பார்த்திடலாம். மீஷோவில் சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதோட ரிவ்யூ பார்த்திலாமா. ஃபஸ்ட்டு வந்து நான் வேர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த ட்ரெஸ் வந்து பிக் பண்ணேன். இந்த ட்ரெஸ் பிக் பண்ணுறதுக்கு 2-3 ரீசன் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ஸு சின்னதாக ஒரு பஃப் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து லென்த்தியாகவும் இருக்குது. எனக்கு லென்த்தியாக இருக்கிற ஸ்லீவ்ஸ் தான் பிடிக்கும். ஸோ ஷார்ட்டாக இருக்கிற ஸ்லீவ்ஸ் போடுறதே நான் எப்போவோ நிறுத்திட்டேன். எப்போவுமே நான் லென்த்தியாக இல்லை எல்போக்கிட்ட இன்னும் ஜாஸ்தியாக தான் ஸ்லீவ்ஸ் செக் பண்ணி வாங்குவேன். அந்த மாதிரி தான் இந்த ஸ்லீவ்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கவே இது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ கண்ணு மூடிட்டு ட்ரெஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ண பிறகு கூட எப்படி வருமோ என்னவோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா தான் ரிசீவ் ஆச்சு. இது பார்த்த உடனே ஒரே குஷி தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ரேயன் கிளாத் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் எனக்கு என்னவோ காட்டன் கிளாத் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வாஷ் பண்ண பிறகு ஐரன் பண்ணி தான் போட்டுக்கணும், இல்லைன்னா சுருக்கமாக இருக்குது. ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லையா நம்மளுக்கு ஐரன் பண்ணுறது. ஸோ அது ஒன்று தான். மீதி எல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நெக்கும் சின்ன வி நெக்கு கொடுத்துருக்குறாங்க. பட்டன்ஸ் எல்லாமே சும்மா ஷோக்காக தான் வச்சுருக்குறாங்க, ஓப்பன் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வெஸ்ட் லைன்
கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் மேலே ஆனாலும் நல்லா இருக்காது, அதுக்கு கீழே ஆனாலும் நல்லா இருக்காது. ஸோ அதுவும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இது ஃபுல் லென்த்து நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். லேயர் ட்ரெஸ்ஸு தான், நல்லா ஃபுல் அம்ப்ரெல்லா மாதிரி சுற்றலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குது. இதுக்கு ரேட் வந்து நான் 10/9 கொடுக்கலாம். இதுக்காக ஒன்று கம்மி பண்ணிட்டேன்னா, இது வாஷ் பண்ண பிறகு ஷிங்க் ஆகுது, அது ஒன்று தான். ஸோ காட்டன் ஷிங்க் ஆகும் இல்லையா, நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறதே ரொம்ப நல்லது. நான் வந்து XXL தான் பிக் பண்ணிக்கினா, எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு, ஸ்டிச் பண்ண பிறகு இன்னும் சுருக்கமாக ஆகுது, அதே ஷிங்க் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் ஒரு மார்க் கம்மி பண்ணிடலாம். ஓகேங்களா? இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துடுங்க. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்துலாமா? இதுதான். இதுவும் கலர் பாருங்க, செம்மையா இருக்கு. நேவி ப்ளூ வித் ஒயிட். இந்த ஒயிட் எதில் மிக்ஸ் பண்ணாலும் செம்ம லுக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ட்ரெஸ் வந்து நான் ரொம்ப நாளாக விஷ்லிஸ்டில் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதுக்கும் நான் ஸ்லீவ்ஸ் பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆனேன். நல்லா பஃப் ஹேண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் இருக்குது. ஸோ கொஞ்சம் லென்த்தியாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. குட்டியாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பட் நான் ரொம்ப லென்த்தியாக எதிர்பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வெஸ்ட் லைன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெஸ்ட் லைன் வந்து கரெக்டாக இல்லை. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், பக்கத்தில் வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், இந்த வெஸ்ட் லைன் வந்து செஸ்ட்டு மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. வெஸ்ட் லைன் கரெக்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால வெஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஒரு 5-6 மார்க்கு கொடுக்கலாம். ஆனால் கிளாத் வைஸ் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது காட்டன் கிடையாது, காட்டன் பிளெண்டு தான். ஆனால் சாஃப்டாக தான் இருக்குது கிளாத்து. நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ஸ்லீவ்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தோணிச்சு. நீங்களே சொல்லிடுங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு செட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 2 பீஸ் செட் பார்க்கலாமா? இந்த ட்ரெஸ் தான், பிளாக் வித் மல்டி கலர். டாப் இந்த மாதிரி வரும், காலர் கொடுத்திருக்கிறாங்க. சென்டர்ல வந்து பட்டன் ஒன்று மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும், மீதி எல்லாமே க்ளோஸ்ல இருக்கும். அது சும்மா ஷோக்காக கொடுத்திருக்கிறது. ஸோ அப்படி ஃபுல்லாவே பட்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்போ ஸ்லீவ்ஸ் இருக்கும். ஸோ இது போட்டுட்டு போனா காலேஜா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், ரிச் லுக் இருக்கும். இதுல ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நம்மளுக்கு காட்டன் கிளாத் அப்படின்னு நினைச்ச உடனே நம்மளுக்கு திக்கா வரும் கிளாத் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் தின்னா இருக்கு, அது ஒண்டிதான். ஆனா போட்டோம்னா பாடியில நல்லா இருக்கு, போட்ட மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதனால இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும். பாட்டம் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் பேண்ட் கொடுத்திருக்கிறாங்க, ஸ்ட்ரைட் கட்டு பிளஸ் ஆங்கிள் ஒர்க் இருக்கு. ஸோ இது வந்து லுக் வைஸ் செம்மையா இருக்கும். இதுக்கு துப்பட்டா ஒன்றும் கிடையாது, இந்த 2 பீஸ் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா செம்மையா இருக்கு, செக் பண்ணி பார்த்துலாமா? இந்த ட்ரெஸ்க்கு காலர் கொடுத்ததுனால நம்ம போட்டோம்னா நம்மளுக்கே ஒரு டிக்னிட்டி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு செமையா இருக்கும். காலேஜ்க்கா இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கா இருக்கட்டும், க்ளோஸ் நெக் இருக்கும். அதே விதமா காலர் இருக்கிறதுனால அழகா தெரியும். அதுக்கப்புறம் பேண்ட்டும் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி XXL தான் பிக் பண்ணிப்பேன். எக்ஸ்ட்ராவா இருந்துச்சாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெயினான விஷயம், இதுக்கு ஜோபியும் இருக்கு, அது நான் சொல்ல மறந்துட்டேன். டோட்டலா ட்ரெஸ் வந்து சூப்பரா இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான சாரீ தான். இது ரொம்ப நாளா விஷ்லிஸ்ட்ல வச்சிருந்த காதி காட்டன் சாரீ, பிளெயினா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சாரீ தான் இந்த சாரீ. இதுல டர்சில்ஸ் கொடுத்திருப்பாங்க, முந்தானி சைடு வந்து டர்சில்ஸ் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. மீதி எல்லாமே பிளெயினா தான் இருக்கும். பட் இது லுக் வைஸ் செம்மையா இருக்கும். ஒரு ஆபீஸ்க்கு போறப்போ அந்த மாதிரி டைம்ல, இல்ல சின்னதா ஏதாச்சும் பார்ட்டி இருக்கிறப்போ இந்த மாதிரி கட்டிட்டு போனோம்னா சூப்பரா இருக்கும். அதுக்காக நான் ரொம்ப நாளா விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்குதான் நான் வாங்கினேன். ஆனா கிளாத் செம்மையா இருக்கு, நிஜமாவே சூப்பரா சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி முந்தானிக்கு வந்து டாசில்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, மீதி எல்லாமே பிளெயின் தான். ஓபன் பண்ணி பார்த்திடலாம். பிளவுஸ் எங்க? நான் அந்த பிளவுஸுக்கு தான் இம்ப்ரெஸ் ஆனேன். பட் பிளவுஸ் வரல காணோம். ரன்னிங் பிளவுஸ் தான் இருக்கு போல. ஏன்னா சாரீ ரொம்ப பெருசா இருக்கு, அதனால
பிளவுஸ் இல்ல. இது எனக்கு பிளவுஸ் சென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மீஷோல மறுபடியும் செக் பண்ணேன். அதுல கிளியரா தான் போட்டிருக்கு வித்தவுட் பிளவுஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா நான் தான் கவனிக்கல. இதுக்கு பிளவுஸ் கிடையாது, saree மட்டும்தான். ஆனா சூப்பரா இருக்கு saree. சரி விடு, என்கிட்ட இருக்கிற பிளவுஸ் வந்து பேக் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்க சொல்லுங்க. நான் வந்து சாரில என்ன மெயினா பார்ப்பேன்னா, இந்த முந்தானி கிட்ட நம்மளுக்கு ப்ளீட்ஸ் நல்லா வருதா அப்படின்னு செக் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து பிடிச்ச உடனே வரணும் இல்லையா, அப்பதான் நல்லா இருக்கும். சோ இது பார்த்திப்பேன். அதுக்கப்புறம் நம்ம குச்சி போடுவோம் இல்லையா, ஸ்டொமக் கிட்ட குச்சி போடுறப்போ நிறைய குச்சி இருக்கணும், அப்பதான் நடக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கும், லுக் வைஸும் நல்லா இருக்கும். இந்த ரெண்டு தான் செக் பண்ணிப்பேன். இதோட saree ரொம்ப லென்த்தியா தான் இருக்கு, சோ பெருசாதான் வரும் குச்சி அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் பாருங்க, சும்மா பிடிச்சாவே நல்லா வருது. லைவ்லவே நான் saree கட்டிடுவேன் போல, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு. ப்ளீட்ஸும் செம்மையா இருக்கு பாருங்க, ப்ளீட்ஸும் செம்மையா வருது நிஜமாவே. வாவ், சூப்பரா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இதுக்கு நான் பிளவுஸ் வேர் பண்ணி கட்டி காமிக்கிறேன், அப்பதான் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ சாரி வைஸ் சூப்பரா இருக்கு. இந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்திருக்கிறாங்கன்னா கிரேட்டு தான். இந்த சாரி வந்து நானும் 333 rupeesக்கு 333 rupeesக்கு வாங்கினேன். ஓகேங்களா, வர்த்து தான். வெளியில போய் வாங்கினோம்னா இந்த அளவுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த வெயில் காலத்துக்கு ஆபீஸ் போறவங்களுக்கு இந்த காதி காட்டன் செமையா இருக்கும். இதுலவே கலர் கலரா வாங்கி வச்சுக்கணும்னா வாரம் ஃபுல்லா இந்த மாதிரி கலர் கலரா கட்டிட்டு போலாம். அது இல்லாம ஸ்டிஃபா இருக்கும், பாடியில நல்லா ஸ்டிஃபா இருக்கும், எங்கேயும் தெரியாம. சோ நல்லாதான் இருக்கு. கண்டிப்பா வாங்கிடுங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா. இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த saree கட்டுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா வருது ப்ளீட்டிங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிப்பு கிட்டயும் நிறைய குச்சி வருது, அதனால லுக் வந்து செமையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே தான் இருக்கு. காட்டனா அப்படின்னு சொன்னாலே தூக்கி நிற்கும், இல்லைன்னா பஃப்னு இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்ல, சூப்பரா இருக்கு. கிளாத் வந்து பஞ்சு மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு செமையா இருக்கு. டாசில்ஸ் பாருங்க, ஆரஞ்சு கலர்ல கொடுத்ததுனால டிஃப்ரெண்டா தெரியுது. குவாலிட்டிக்கே 10/10 கொடுத்திடலாம், அந்த அளவுக்கு சூப்பரா பஞ்சு மாதிரி இருக்கு. மறுபடியும் சொல்றேன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குதா நான் சொல்றேன். இந்த ரேட்டுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி வெளியில கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறேன். மீஷோல இந்த அளவுக்கு குவாலிட்டி வருதுன்னா அதுவும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்ணு மூடிட்டு வாங்கிடுங்க, செம்மையா இருக்கும். டீச்சர்ஸ்க்கு மெயினா சூப்பரா இருக்கும், ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும். ஏன்னா காலையில எப்படி கட்டிட்டு போறோமோ ஈவினிங் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா உடம்புல ஒட்டிக்குது, நல்லா இருக்கு. கண்டிப்பா வாங்கிடுங்க. இவ்வளவு நேரம் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து கிச்சன் ப்ராடக்ட் பத்தி பார்க்கலாம். கிச்சன் ப்ராடக்ட்ல நம்மளுக்கு எத்தனை பொருள் இருந்தாலும் பத்தாது, அதுல இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த மேட்டு என்ன அப்படின்னா, இதோட யூசேஜ் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த மேட்டு வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும். நம்ம நார்மலா பாத்திரம் கழுவி கவுண்டர் டாப் மேல வச்சிடுவோம். அந்த தண்ணி எல்லாம் கவுண்டர் டாப் மேல இறங்கி அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் அப்படியே நின்னுடும். ஒரு மாதிரி ஒயிட் ஸ்பேச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அந்த அழுக்கான ஸ்பேச்சஸ் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மேட் நல்லாவே யூஸ் ஆகும். இந்த மேட் மேல கழுவிட்டு பாத்திரம் எல்லாம் வச்சோம்னா தண்ணி ஃபுல்லா நல்லா அப்சர்வ் பண்ணுது. நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு ஓரமா அது போயிடும். சோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிடுங்க. இந்த மேட் வந்து நான் 155 rupeesக்கு மட்டும்தான் வாங்கினேன். ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு, அதே விதமா யூஸ் பண்ண பிறகும் நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. சோ நல்லாதான் யூஸ் ஆகுது. என்ன பாக்குறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்த ப்ராடக்ட் எதுவுமே இல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய மீஷோ ப்ராடக்ட் கூட நம்மளும் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நல்லா குவாலிட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஸோ ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும்.
பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு என்னன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.